ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க நியூயார்க்ல லாங் ஐலாண்டுங்கிற ஒரு ஏரியால அமிட்டிவில்ங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் நீர்நிலைகள் சூழ்ந்த அவ்வளவு அழகான ரம்மியமான ஒரு சின்ன அழகான வில்லேஜ். அப்படிப்பட்ட அமிட்டிவில்ங்கிற இந்த வில்லேஜ்ல ஓஷன் அவென்யூங்கிற ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல 112 அப்படிங்கிற நம்பர்ல ஒரு வீடு இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வீடு பார்க்க ரம்மியமா அழகா ஒரு மிகப்பெரிய பங்களா மாதிரி இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு. பட் இப்போ நீங்க பார்க்கிற ரம்மியமான அழகான இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமும், இந்த வீட்டுக்கு உள்ள இருக்கிற அமானுஷ்யமான நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அமெரிக்காவோட மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. அமெரிக்காவில் எவ்வளவு ஹாண்டட் ஹவுஸ் இருந்தா கூட இதை தான் எல்லாருமே மோஸ்ட்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உருவாகி இருக்கும். அமிட்டிவில்ல இருக்கிற இந்த ஹாரர் ஹவுஸை பத்தி நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இது நம்ம பார்க்க போறது அதே மாதிரி ஒரு வீடியோ கிடையாது. டாப் டு பாட், ஸ்டார்டிங்ல இருந்து A to Z இந்த வீட்டுக்குள்ள என்ன நிகழ்ந்ததுங்கிறத சீன் பை சீனா பார்க்க போறோம். இதை நான் ஒரு கதையா சொல்ல போறதுல உங்க எல்லாத்தையும் டைரக்டா இந்த ஹாரர் ஹவுஸுக்குள்ளே கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்க போது, இது ஒரு நீளமான வீடியோவா இருக்க போது. ஸோ மென்டலி ரெடி ஆயிக்கோங்க. அமெரிக்காவோட மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ள போலாமா? ஆயிரத்தி 1974 வருஷம் ஓஷன் அவென்யூல 112 இருக்கிற இந்த ஹவுஸுக்கு டிஃபையோ அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி மூவ் ஆகுறாங்க. இந்த குடும்ப தலைவரோட பேரு ரொனால்டு சீனியர், அவங்க மனைவியோட பேரு லூயிஸ். இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 5 குழந்தைகள் இருக்கு. முதல் பையனோட பேர் ரொனால்டு ஜூனியர், அவங்க அப்பா பேரே வச்சிருக்காங்க. அவனுக்கு 23 வயசாகுது. ரெண்டாவதா ஒரு பெண் குழந்தை டான், அந்த பெண்ணுக்கு 18 வயசாகுது. மூணாவதும் ஒரு பெண் குழந்தை ஆலிசன், அவங்களுக்கு 13 வயசாகுது. அடுத்து 2 பசங்க, மார்க்ங்கிற 12 வயசுல ஒரு பையன், ஜான்ங்கிற 9 வயசுல ஒரு பையன். மொத்தம் இந்த 5 குழந்தைகளோட இந்த தம்பதிகள் இந்த வீட்டுக்கு நவம்பர் மாசம் 1974 வருஷம் 13ஆம் தேதி மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆன கிட்டத்தட்ட 2 நாளைக்குள்ளேயே ஒரு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதட்டமா ஒரு கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பார்ல இருந்து போன் வருது. சார், இந்த வீட்டை சேர்ந்த ரொனால்டு ஜூனியர்ங்கிற பையன் பதட்டமா சொல்றான், அவங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் யாரோ சுட்டு கொலை பண்ணிட்டாங்களாம் சார்ங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போன் வருது. உண்மையிலேயே அமிட்டிவில்ங்கிற இந்த வில்லேஜ்ல இவ்வளவு பெரிய கிரைம் இதுவரைக்கும் நடந்ததில்ல. உடனே போலீஸ் ஆபீசரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்கல்ல, மிரண்டு போயிட்டாங்க. மொத்தம் இந்த வீட்டுக்குள்ள 7 பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காரு. அதாவது இந்த வீட்டோட மூத்த பையன் ரொனால்டு ஜூனியர்ங்கிற 23 வயசு பையன். அவன் என்ன சொல்றானா, சார், நான் நைட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பாருக்கெல்லாம் போயிட்டு காலையில பார்த்தா வீடு திறந்திருக்கு, என்னோட வீட்டில் இருக்க எல்லாருமே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, ஒரே வீட்டில் இருக்க எல்லாரும் சுட்டு கொலை செய்யப்பட்டது, அமெரிக்காவில் இந்த மாதிரி நிறைய நடக்கும், இந்த மாதிரி கிராமத்தில் இது நடந்தது இல்லைன்னு அந்த வீட்டுக்குள்ள போறாங்கல்ல, அவ்வளவு கோரமான ஒரு கிரைம் சீனா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல வச்சு கணவன் மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலிசன்கிற 13 வயசு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரே ரூம்ல அந்த கடைசி 2 பசங்க, அதாவது மார்க் அண்ட் ஜான்ங்கிற 2 பசங்க படுத்திருக்காங்க. 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த முதல் பொண்ணு டான்ங்கிற 18 வயசு பொண்ணு, அவங்களும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இவங்களோட மரணம் அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு. இப்ப போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனவங்களோட உடலையும் அந்த சுத்தி இருக்கிற ஏரியாவையும் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்ததுக்குரிய தடையமே இல்லை. தட் மீன்ஸ் இறந்து போனவங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கலங்கிறதுனால இந்த கொலை நடந்தப்போ எல்லாருமே அசந்து நல்ல தூக்கத்தில் இருந்திருக்காங்க
அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரூடர் வந்திருக்கான், எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்ணிருக்கான். பட் எப்படிப்பா பக்கத்து வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்காம இருக்கும்? ஸோ இந்த கொலை எப்போ நடந்திருக்கலாம்னா ஒரு ஏர்லி மார்னிங் நடந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டயத்தில் ஈஸியா சத்தம் கேட்குமே, உண்மையிலேயே எப்படி இந்த துப்பாக்கி சத்தம் வெளியில கேட்கலங்கிறதா எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா, சார் எங்களுக்கு எதுவுமே கேட்கலங்கிறாங்க. பட் ஒரே ஒரு நபர் மட்டும் சொல்றாரு, சார் நீங்க சொல்ற அந்த டயத்துல ஒரு 3 மணிலிருந்து 3:30 மணிக்குள்ள எங்க வீட்டு நாய் பயங்கரமா குலைச்சது சார், மற்றபடி எங்களுக்கு துப்பாக்கி சத்தம் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. ஸோ இந்த பையன் என்ன சொல்றான்னா, சார் நான் வரும்போது வீடு திறந்து இருந்ததுங்கிறான். ஸோ இன்ட்ரூடர் தியரி தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் இந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த பொருளுமே திருடு போகல. ஸோ இந்த வீட்டை சேர்ந்த ஒரே நபர் மட்டும் உயிர் பொழைச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த மூத்த பையன் மேல போலீஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வீடை ஃபுல்லா சோதனை பண்ணும்போது அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு இன்ட்ரூடர் வந்து துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருந்தா அவன் எதுக்குப்பா துப்பாக்கியை இவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல வச்சுட்டு போறான்? ஸோ சந்தேகமே கிடையாது, இந்த வீட்டோட மூத்த பையன் தான் தன்னோட அம்மா அப்பாவையும் சகோதர சகோதரிகளையும் சுட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸ் அவங்ககிட்ட இந்த துப்பாக்கியை ஆதாரமா வச்சு விசாரிக்கும் போது வேற வழியே இல்லாம நான் தான் இந்த கொலையை பண்ணேங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். கொலை பண்ணதோட மட்டுமல்லாம இந்த கிரைம் சீன்ல இருக்க பல தடயங்களை அவன் அழிக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஈவன் பல தடயங்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள நீர் நிலையில போய் தூக்கி போட்டு வந்திருக்கான். அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டை சேர்ந்த மூத்த பையன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு தெரியுது. பட் எதுக்காக கொலை பண்ணா? தன்னோட குடும்ப உறவுகளையே அவன் எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. இப்போ அந்த ரொனால்டு ஜூனியர் கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை சார், என்ன பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பண்ண சொன்னாங்களா? யாரு பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டா, சார் எங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி அமானுஷ்யமான ஒரு உருவம் வந்துட்டு போங்க சார், அந்த உருவம் தான் கையில துப்பாக்கி எடுத்து கொடுத்து எங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்ணின என்னை புஷ் பண்ணி அனுப்பிச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். போலீஸ் சொல்றாங்க, டே கதை சொல்றதால நம்புற மாதிரி சொல்றாங்கிறாங்க. இல்ல சார் என்னோட காதுக்குள்ள நெடுநாளா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சார். அந்த சத்தம் எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னா, நீ தான் உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணணுங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் எனக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 1974 சொன்னதோட மட்டுமல்லாம ஒரு கருப்பு உருவம் துப்பாக்கியை கொடுத்து கொலை பண்ண சொல்லுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்ப போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, சரி தம்பி ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான், தனக்கு மனநலம் சரியில்லை, ஸ்கெச்சோஃப்ரெனியா அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வியாதி இருக்குங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி இந்த கிரைம்ல இருந்து தப்பிச்சிடலாங்கிற மாதிரி இவன் முடிவு பண்றாங்கிற மாதிரி நினைச்சு இந்த வழக்கை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறாங்க. பட் இவன் என்ன சொல்றான், என்ன கொலை பண்ண சொன்னது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மா, ஒரு கருப்பு உருவம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ற தியரியை நீதிமன்றத்தில் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லாம இவன் தான் தன்னோட குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்காங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு ரொனால்டு ஜூனியர் அப்படிங்கிற இந்த நபருக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த டிஃபியோ குடும்பத்தையும் கொலை பண்ணது அவங்க வீட்டு பையன்னு தெரிஞ்சா கூட உண்மையிலேயே இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன, எதுக்காக அவன் கொலை பண்ணா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியல, நீதிமன்றத்தில் நிரூபிக்கவும் முடியல. அட் த எண்ட் மோட்டிவ் இல்லாம இருந்தா கூட அறிவியல் ஆதாரங்கள் இவனுக்கு எதிராக இருந்ததுனால இந்த வழக்கு வந்து அஃபிஷியலா க்ளோஸ் செய்யப்படுது. சரி ஓகே, இப்போ இவங்க ஒரு வீடை வாங்கி வந்திருக்காங்க. அந்த வீட்டில் எல்லாருமே சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. ஒரு நபர் ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து பல நாள் யாருமே வராம அமைதியா இருந்திருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இந்த வீடை விற்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்த வீடையோ இல்ல இந்த மாதிரி ஒரு கொலை நடந்தது, அதுவும் கொடூரமான கொலை நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஏதோ கொலை நடந்துச்சு, அந்த வீட்டில் போய் நம்ம எப்படி இருக்கிறது, ரெண்டாவது இறந்து போனவங்களோட ஆன்மா இந்த வீட்டுக்குள்ள இருக்குமா, ஹாண்டடா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு யாருமே அந்த வீட்டை வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டோட விலையை வந்து குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி குறைக்க முயற்சி பண்ணும்போது நிறைய பேர் வந்து சில பேர்த்துக்கு இந்த பேய் பிசாசு ஆன்மா இதுல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வீடை வந்து வாங்குவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த
அந்த வீட்டை விற்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட இவ்வளவு பெரிய கிரைம் நடந்த இந்த வீடை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. அவங்களும் எவ்வளவு விலையை குறைச்சு பார்த்தா கூட மார்க்கெட்ல இந்த வீட்டுக்கு டிமாண்டே இல்ல. அவங்க இந்த வீடை விற்கவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அமிட்டிவில் அப்படிங்கிற இந்த அழகான கிராமத்துல ஓகே, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான கிரைம் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அதை போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க எதுக்காக இதை மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட இந்த வீடை யாராவது வாங்கினாங்களா? அப்படி தெரியாம வாங்கினாலும் தைரியம் அந்த வீட்டுக்குள்ள வந்து இருந்தாங்களா? அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் திகிலும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த வீட்டுக்குள்ள இனிமேல் என்ன நிகழ போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த சேனல்லையும் சொல்லாத பலவிதமான நுணுக்கமான சீன் பை சீன் தகவலை உங்களுக்காக சொல்ல போறேன். பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ஒரு பக்காவான ஹாரர் மூவி பார்த்த உணர்வை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் இந்த வீடை எவ்வளவோ விற்கிறதுக்கு முயற்சி பண்ணா கூட அவங்களால விற்க முடியாம இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு தம்பதிகள் சொந்தமா வீடு வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் அண்ட் கேத்திங்கிற ஒரு தம்பதிகள். இந்த நபர் ஜார்ஜ் வந்து ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மனைவி கேத்தி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே அவ்வளவு வலி மிகுந்த வேதனை மிகுந்த வாழ்க்கையா இருந்திருக்கு. 2 பேத்துக்குமே முதல் திருமணம் வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. அவங்க மனைவி கேத்திக்கு வந்து முதல் திருமணம் மூலமா 3 குழந்தைகள் இருக்கு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு இவர் ஒரு ஸ்டெப் ஃபாதர், வளர்ப்பு தந்தையா இருக்காரு. இவங்க எல்லாருமே குடும்பமா தான் ஒரு சொந்த வீடு வாங்கி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு லிமிட்டடான ஒரு பட்ஜெட் வச்சிருக்காங்க. தெருவா போய் வீடு தேடுறாங்க. ஃபைனலா ஓஷன் அவென்யூல இருக்க இந்த 112ங்கிற அந்த வீடை பார்க்குறாங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்கு அந்த வீடு பிடிச்சி போச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை வீட்டு விலையை கேட்குறாங்க. ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கு. இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது இவ்வளோ பெரிய வீடு வந்து இவ்வளவு குறைவான விலைக்கு கிடைக்குதே அப்படின்னு. சார் நாங்கள் வீட்டை போய் பார்க்கலாமாங்கிறாங்க. ஸோ தாராளமா நீங்கள் பாருங்கிறாங்க. பட் இந்த கிரைம் சீன் எல்லாமே பக்காவாக க்ளீன் செய்யப்பட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து அந்த வீடை வந்து புதுசாகி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தம்பதிகளும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2-3 ஃப்ளோர் இருக்கு. ஸோ தங்க குழந்தைகளுக்கு நல்ல வீடு கிடைக்கும். தனியா வீட்டுக்கு வெளியில அவங்க ஒரு போட் வச்சிருக்காங்க. அதை வைக்கிறதுக்கு ஒரு போட் ஹவுஸ் இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் சுத்தி எங்க பார்த்தாலும் லான். இவ்வளவு சீப்பான பிரைஸ்ல இந்த மாதிரி வீடே நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த வீடை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. பட் இந்த தம்பதிகள் அந்த வீடை வாங்கணும்னு முடிவு பண்ற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள என்ன நிகழ்ந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பேசிக்காவே வெளியூரை சேர்ந்தவங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி அவங்க கேள்விப்படலை என்னன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த வீடை தான் நம்ம பார்க்குறோங்கிறது தெரியல. அப்போ அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து மெதுவாக சொல்றாரு, உங்களுக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கல, பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்ததை சொல்றாங்களே. இந்த தம்பதிகளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, இப்படிப்பட்ட வீட்டில் கொண்டு நம்மளை கோர்த்து விட்டாங்களே. வீடும் நல்லா இருக்கு, வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. சரி ஓகே, எவ்வளோ வீட்டில் கிரைம் நடக்குது, நம்ம ஏன் அதை போட்டு குழப்பிக்கணும், பரவாயில்ல இந்த வீடை வாங்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த 3 சின்ன பசங்க கிட்டையும் தனித்தனியாக அந்த தம்பதிகள் கேட்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு இந்த வீடு ஓகேவா, இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்கான், அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக நினைக்க வேணாம், உங்களுக்கு இந்த வீடு ஓகே கம்ஃபர்டபுளாக இருப்பீங்கன்னா இவ்வளோ சீப்பா, அதுவும் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து வாட்டர் ஃபேஸ்டு ஒரு வீடு, இது எங்கேயுமே கிடைக்காது, இவ்வளோ சீப்பாக கிடைக்காது, நீங்கள் எல்லாரும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. அதெல்லாம் ஓகேப்பா, கொலை நடந்துருச்சு, என்ன நம்ம கிரைம் தானே, தூக்கி போட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஃபைனலாக இந்த வீடை வாங்குறதுக்கு அந்த தம்பதிகள் முடிவு பண்ணுறாங்க. பட் அந்த தம்பதிகள் எடுத்த முடிவு அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் எவ்வளவு பெரிய வலி மிகுந்த வேதனையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த தம்பதிகள் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. ஆசையாக அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா செட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பெட்ரூம் வேணும், எனக்கு இந்த பெட்ரூம் வேணும். எல்லாரும் அந்த பெட்ரூமை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த தம்பதிகளுக்கு ஒரு சின்ன பயம் வருது. ஓகே, நம்ம மூவ் பண்றோம், பட் இந்த கிரைம் நடந்திருக்கே, ஒருவேளை அங்கங்க சினிமால காமிக்கிற மாதிரி ஏதாவது பேய் பிசாசு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. சரி, ஒன்று பண்ணுவோம், இந்த வீடை வந்து நம்ம கிளீன்ஸ் பண்ணுவோம், அதாவது சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்றதுன்னா கூட்டி துடைக்கிறது இல்ல, முறைப்படி ஒரு பிரீஸ்ட கூட்டு வந்து ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சு இந்த வீட்டில் ஏதாவது கெட்ட ஆன்மாக்கள் இருந்தா அதை அடிச்சு துரத்திடலாம், ஜஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த தம்பதிகளுக்கு திருமணம் பண்ணி வச்ச ஒரு பிரீஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்துச்சு, இந்த வீடை ஃபுல்லா கிளீன்சிங் பண்ணணும், நீங்க வர முடியுமான்னு கேட்குறாங்க. அவர் ஓ எஸ் பண்ணிட்டா போச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்த முதல் நாளே அவர் வர்றாரு. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்றாரு. அது என்னங்கிறத அவரால் சொல்ல முடியல. ஸோ அவரும் ஒவ்வொரு ரூமுக்கா போய் ஹோலி வாட்டர் தெளிச்சுட்டே வர்றாரு. பட் லிவிங் ரூம்ல போறாரு, அவரால் எந்த வித்தியாசத்தையும் உணர முடியல. அப்படியே மாடிப்படி ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனவனே ஒரு லேண்டிங் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேண்டிங் ஏரியாவில் போய் நிற்கிறாரு. அப்படியே பயங்கரமா அவருக்கு உடம்பு குளிர ஆரம்பிச்சிருச்சு. வெளியில பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு. எப்படி இந்த இடத்துல நான் வரும்போது இவ்வளவு குளிருது அப்படிங்கிறத அவரால் யூகிக்கவே முடியல. பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. சரி, ஓகே, நம்ம ரொம்ப அதை பெருசுப்படுத்த வேணானே அந்த மாடியில் இருக்க ஒவ்வொரு ரூம்லையும் இந்த ஹோலி வாட்டர் தெளிச்சிட்டு வராரு. அப்போ அந்த இடத்துல ஒரு டிராயிங் ரூம் இருக்கு. இந்த டிராயிங் ரூம்ல வச்சு தான் இதுக்கு முன்னாடி டெஃபையோ ஃபேமிலி கொலை செய்யப்பட்டப்போ கடைசியில் அவங்களோட 2 பசங்களும் இதை தான் பெட்ரூமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் அந்த ரூமுக்குள்ள போகும்போதே ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு. இந்த ரூமுக்குள்ள நம்ம தனியா இல்ல, நம்மளை சுத்தி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு சம்மன், ஒரு டெவிலோட பிரசன்ஸ், அன்சீன் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. நம்மளையும் பார்க்காம, நம்மளோட விசிபிள் கண்ணுக்கு தெரியல, பட் ஒரு ஆன்மா, இன்னொரு ஆன்மா, ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறத அவரால் உணர முடியுது. இவர் அதை கண்டுக்காம இந்த ஹோலி வாட்டரை தெரிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆன்மா இவர் கூட பேச ஆரம்பிக்குது. தம்பி, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுது. கேன் யூ ஸ்டாப் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவர் கேட்கல, அடுத்து ஆர்டர் பண்ற மாதிரி ஸ்டாப் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவர் மிரண்டு போயிட்டாரு. டக்குன்னு வேகமா பயந்துட்டு வெளியில வந்துட்டாரு. சரி, பக்கத்து ரூமுக்கு போலான்னு பார்த்தா அந்த ரூம்ல என்ன இருக்குன்னா, அன்எக்ஸ்பிளைன்டு நிறைய பூச்சிகள், ஈக்கள். பார்த்தீங்கன்னா அது எங்க இருந்து வருதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 100கணக்கான பூச்சிகள் இவரை வந்து தாக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. அந்த தம்பதிகள் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. வேகமா பயந்துட்டு கீழே வர்றாரு. அந்த தம்பதிகள் கேட்குறாங்க, என்ன ஃபாதர் எல்லாம் முடிஞ்சதான் கேட்டா, எல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறாரு. இவர் தான் இங்க என்ன ஃபேஸ் பண்ணோம், அந்த ஆன்மா கிட்ட என்ன பேசணும், இந்த வீட்டுக்குள்ள ஒரு டெவில் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு, அந்த தம்பதிகள் கிட்ட சொல்றதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை. அப்ப அவங்க கிட்ட கேட்கிறாரு, எல்லாம் ஓகே, அந்த ஒரு டிராயிங் ரூம் மாதிரி இருக்குல்ல, அங்க யாராவது படுப்பீங்களாம் கேட்டிருக்காரு. இல்ல ஃபாதர், அது சும்மா ஒரு டிராயிங் ரூம், பசங்க எப்பயாவது படிக்கிறதுக்கு, மற்றபடி அந்த ரூமை நாங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தம்பதிகள் சொல்றாங்க. அதான் பெஸ்ட், அந்த ரூமை நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் இந்த வீட்டு பக்கமே வரல. ஜென்ரலா இந்த மாதிரி ஆன்மாக்கள் நிறைஞ்ச வீடியோ, இல்ல இந்த மாதிரி கிரைம் நடந்த வீடியோ கிளீன்சிங் பண்றது வந்து ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. சில பேத்துக்கு அது சரி பண்ணுங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கும், சில பேத்துக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்காது. இந்த தம்பதிகள் இதுல இருந்த நம்பிக்கையினால தான் இந்த பிரீஸ்ட கூட்டு வந்து பண்ணியிருக்காங்க. பட் அவர் பண்ண தப்பு. இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஆபத்து இருக்கு அப்படிங்கறத இந்த தம்பதிகளுக்கு ஒரு சின்ன வார்னிங் கூட கொடுக்காம எஸ்கேப் ஆயிறாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டெல்லாம் வந்து செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணி எல்லா திங்ஸையும் செட் பண்ணி ஃபைனல் அங்கங்க கொஞ்சம் பிளம்பிங் வேலை இருக்கு, எலக்ட்ரிசிட்டி வேலை இருக்கு, இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலா டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி 1974ஆம் வருஷம் இந்த வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அடுத்து இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்க போற அப்படிங்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து இந்த வீட்டில் வசிச்சவங்களே அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை தான் நான் உங்ககிட்ட அடுத்து சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து 3 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாத்தையுமே பக்காவா செட் பண்ணிட்டாங்க. 4வது நாள் இந்த வீட்டு பெட்ரூம்ல கணவன் மனைவி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது காலையில 3:15 மணிக்கு
இந்த கணவரோட தூக்கம் தடைபடுது. இந்த 3:15 மணிங்கிறது என்ன டைம் அப்படின்னா, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி டிஃபையோ குடும்பம் சுட்டு கொலை செய்யப்பட்டது கரெக்டா இந்த 3:15 மணிக்கு தான். அதே 3:15 மணிக்கு இந்த வீட்டோட குடும்ப தலைவரோட தூக்கம் வந்து தடைபடுது. அவரால் ஒண்ணுமே புரியல, தூங்கவே முடியல. அவரை சுத்தி ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்குங்கிறது அவரால் உணர முடியுது. அது என்னன்னு அவரால் சொல்ல தெரியல. அவரும் தூங்க முயற்சி பண்ணி பார்க்கிறாரு. அந்த ரூமே பயங்கர கோல்ட் ஆயிருது. சுத்தி தான் பக்கத்திலையும் இந்த சைடும் ஏதோ ஒரு விஷயம் தன்னை சுத்தி நிக்குதுங்கிறத உணர முடியுது. பட் அவரால் பார்க்க முடியல. அன்சீன் ஃபோர்ஸஸ், அன்சீன் டெவில் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. அவரால் எதையுமே பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சிறிது நேரம் கழிச்சு அந்த ரூமோட டெம்பரேச்சர் நார்மலுக்கு வருது. இவருக்கு இப்போ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இவரால் தூங்க முடியுது. ஸோ இது எப்போ நடந்ததுன்னா காலையில் 3:15 மணிக்கு. ஸோ பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏர்லி மார்னிங் 3 to 4 o'clock இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் தான் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதாவது அவங்களோட பிலீஃப், நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம மனுஷங்கள்லாம் வசிக்கிறது ஒரு பிசிக்கல் வேர்ல்டு. இந்த சூப்பர் நேச்சுரல், இந்த மாதிரி டெவில்ஸ், பேய் பிசாசு எல்லாமே இருக்கிறது சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு. இந்த ரெண்டு வேர்ல்டுக்கும் இடைப்பட்ட அந்த லிங்க் வந்து எப்போ வீக்கனா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு சோர்வான இடத்துல எப்போ இருக்கும்னா காலையில 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அந்த வீக்கான டயத்தில் தான் இந்த மாதிரி டெவில் ஃபோர்ஸஸ் வந்து சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுலேருந்து ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் காலையில் 3:15 மணியை தேர்ந்தெடுத்து டெஃபையோ ஃபேமிலியில் அந்த பையனை வச்சு குடும்பத்தை கொலை செய்யப்பட்டது. அதே டயத்தில் தான் இந்த வீட்டுக்கு வந்தவங்களோட தூக்கமும் தடைபடுது அப்படிங்கிறது பேரானமல் இன்வெஸ்டிகேட்டரோட நம்பிக்கை. இதுக்கப்புறம் மறுநாள் இதே மாதிரி காலையில 3:15 மணிக்கு இந்த வீட்டோட குடும்ப தலைவி கேத்திங்கிற பெண்மணியோட தூக்கமும் தடைபடுது. அவங்க தூக்கம் தடைபடுறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, இது கனவு கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷன் தெரியுது. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க, எந்த ஆர்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க, எந்த பொசிஷன்ல நின்று சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு காட்சியிலும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அவங்களால நம்பவே முடியல. பிகாஸ் இந்த வீட்டுக்குள்ள நடந்த கிரைமை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எல்லா காட்சிகளும் சினிமா படம் மாதிரி அவங்க முன்னாடி போகுது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த தூக்கம் நார்மலான ஒரு நிலைக்கு போகுது. இது ஒண்ணுமே புரியல. ஸோ மறுநாள் கணவன் மனைவி இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. கணவர் தனக்கு முந்தின நாள் ஏற்பட்ட அனுபவத்தை மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. இப்போ இந்த மனைவி நேத்து நைட்டு தனக்கு ஏற்பட்டதை சொல்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இது உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கா, இல்ல நம்மளே தேவையில்லாம குழப்பிக்கிறோமா, இல்ல நம்மளுக்கு இருக்க நிறைய சைக்காலஜிக்கல் பிரஷர்னால இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வருதோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காங்க. அப்ப மனைவி சொல்றாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தா இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க, எந்த ரூம்ல, எந்த இடத்துல, எந்த பொசிஷன்ல, அந்த பையன் நின்று சுட்ட ஆங்கிள் முதற்கட்டும் சினிமா படம் மாதிரி என் முன்னாடி ஓடுது, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேத்தி கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க கணவர்கிட்ட சுத்தமா விடையே இல்லை. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது இந்த ஸ்ட்ரெஸ்னாலயா இல்ல அந்த டெவில் ஃபோர்ஸ்னால இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட கோபத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எப்படின்னா தன்னோட குழந்தைகள் கிட்ட காமிக்கிறாங்க. குழந்தைகளை பயங்கரமா கண்ட்ரோல் பண்றாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இந்த தம்பதிகள் இதுவரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டெவில் ஃபோர்ஸஸ், அன்சீன் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது அது உடைக்க முயற்சி பண்ற ஒரே விஷயம் நம்மளோட மனோபலத்தையும் நம்மளோட மன தைரியத்தையும் தான். அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப எல்லாருமே வந்து தனித்தனியா ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பேரானமல் இன்வெஸ்டிகோட நம்பிக்கை என்னன்னா, இதுதான் முதல் படி. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உண்டு பண்ணி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பிரச்சனையை உண்டு பண்றது. இதுதான் இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் காலையில 3:15 இவங்க எழுந்ததுக்கு அப்புறம் அந்த டெவில் ஃபோர்ஸோட ஆக்டிவிட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த தம்பதிகளுக்குள்ள வர்ற பிரச்சனையும் அது அவங்க குழந்தைகள் கிட்ட காட்டுறதும் நாளுக்கு நாள் அதிகமாகி ஒட்டு மொத்தத்தில் இந்த வீட்டுக்கு வந்த 4 நாளைக்குள்ளேயே இந்த குடும்பத்தில் இருக்க ஒட்டுமொத்த சந்தோஷமும்
நிலை குலைஞ்சு போயிருச்சு. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது அடுத்த நாளும் காலையில 3:15 மணிக்கு இந்த கணவரோட தூக்கம் தடைபடுது. அந்த ரூமே பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சு. திரும்ப கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு இவர் இக்னோர் பண்ணிடுறாரு. மறுநாள் காலையில இவங்க பொண்ணு மிஸ்ஸி, அந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு டாய்லெட்டுக்கு போது திடீர்னு வீறிட்டு கத்துது. இந்த கணவன் மனைவி போய் பார்த்தா அந்த டாய்லெட் கிளாசெட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் பிளாக் கலர்ல ஒரு கரை இருக்கு, ஸ்டெயின் இருக்கு. அது எங்க இருந்து வருது அப்படிங்கறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள இருக்க எல்லா டாய்லெட்லையும் இந்த பிளாக் கலர் ஸ்டெயின் வருது. மேபி ட்ரைனேஜ் ஏதாவது பைப்ல இஷ்யூவா இல்லை வேற எங்கேயாவது இஷ்யூவான்னு பார்த்தா எங்கேயுமே எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின் வந்து கண்டிப்பா ட்ரைனேஜ்ல இருந்து வர்ற இதை வந்து அன்எக்ஸ்பிளைன்டு, அதோட ஸ்மெல்லையும் சரி, அதோட கலரையும் சரி, அதோட அந்த கன்சிஸ்டன்சியும் சரி, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயினை கரைய அவங்க வாழ்க்கையில பார்த்ததில்ல. ஒரே டயத்துல அந்த வீட்டில் இருக்க எல்லா டாய்லெட்லையும் வருது. உண்மையிலே அன்எக்ஸ்பிளைன்ட். இதுக்கு என்ன அர்த்தங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி பக்கத்து ரூம்ல போய் பார்த்தா அந்த மிஸ்ஸிங்கிற குழந்தையோட பெட்ரூம்ல எங்க பார்த்தாலும் ஈக்கள் அதிகமாயிட்டு வருது. ஸோ இப்படி நாளுக்கு நாள் அந்த வீட்டில் அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதை வந்து பேரானமல் எக்ஸ்பர்ட் எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அமானுஷ்யமான சக்திகளே வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று ஹியூமன் ஸ்பிரிட், இன்னொன்று வந்து இன்ஹியூமன் ஸ்பிரிட்டுங்கிறாங்க. ஸோ ஹியூமன் ஸ்பிரிட் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கொலை செய்யப்படுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அந்த மனிதனோட ஆன்மா அது என்ன பண்ணுன்னா சின்ன சின்னதாக பயமுறுத்தும். இப்படி பொருளை கீழே தள்ளி விடுறது, இது பண்றது, அதை பண்றதுன்னு சின்ன சின்னதாக தான் பிரச்சனை கொடுக்கும். பட் இன்ஹியூமன் ஸ்பிரிட், அதாவது சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுல இருந்து வர்ற டெவில் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுனா ஒரு மனுஷனோட மனோபலத்தையும் அவனோட மன தைரியத்தையும் செதச்சி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க முயற்சி பண்ணோம். ஸோ இந்த வீட்டில் இருக்கிற சிம்டம்ஸை வச்சு பார்க்கும்போது ஏர்லி ஸ்டேஜில் இந்த 4-5 நாளைக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ஹியூமன் ஃபோர்ஸஸ் கிடையாது, இன்ஹியூமன் ஃபோர்ஸஸ். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு 5-6 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆன்மா அந்த வீட்டுக்குள்ள இல்ல, அதுக்கு முன்னாடியே டெவில் ஃபோர்ஸஸ் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அந்த ஃபோர்ஸஸ் தான் இப்போ இந்த ஃபேமிலியையும் கண்ட்ரோல் எடுக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் திங்க் பண்றாங்க. இப்போ இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதா நடந்துட்டு இருக்க இந்த அமானுஷ நிகழ்வுகளை அவங்க பெருசா எடுத்துக்கல. ஏன்னா கஷ்டப்பட்டு நிறைய கடன் வாங்கி தான், லோன் போட்டு தான் அந்த வீடை வாங்கியிருக்காங்க. மாசம் மாசம் பேங்க்குக்கு பணம் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தங்களோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் மாதிரி நினைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு அவங்க போறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இந்த வீட்டுக்குள்ள வந்த சிறிது நாள்லயே அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இந்த வீட்டை நம்ம தடபடலாம் செலிப்ரேட் பண்ணலான்னு நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வைக்கிறாங்க, கேக் வாங்குறாங்க, நல்ல சந்தோஷமா கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அடுத்து என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் காலையில இந்த வீட்டு குடும்பத் தலைவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. காலையில 3:15 மணிக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுங்கிறத அவரால் யூகிக்கவே முடியல. உடனே பெட்ரூம்ல இருந்து மெதுவா வந்து பாக்குறாரு. அவரோட வீட்டோட பால்கனில நின்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியில போட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. அந்த போட் ஹவுஸ்ல என்ன இருக்குன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்துல கடல் இருக்கிறதுனால போட் எல்லாருமே வீட்டுல வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த போட்டை வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ரூம் இருக்கும், அதான் போட் ஹவுஸ் வாங்க. இந்த வீட்லயும் ஒரு போட் ஹவுஸ் இருக்கு. அந்த போட் ஹவுஸோட கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. கதவு அப்படியே காத்துக்கு ஆடிட்டு இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள ஏதாவது இன்ட்ரூடர் வந்துட்டானா அப்படின்னு டார்ச் எடுத்துட்டு பக்கத்துல சேஃப்டிக்கு சில ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து மெதுவா நடந்து வெளியில வர்றாரு. நைட்டு 3:15 மணி. இப்போ அந்த போட் ஹவுஸை சுற்றி பார்க்குறாரு. அங்கே எந்த விதமான இன்ட்ரூடரும் இல்லை. இப்போ அந்த போட் ஹவுஸ் வந்து சாத்திடுறாரு. இப்போ போட் ஹவுஸோட வாசல்ல நின்று பார்த்தா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாக தெரியும். அப்போ இவரோட குழந்தை, அந்த மிஸ்ஸிங்கிற குழந்தையோட பெட்ரூம் தெரியுது. அந்த பெட்ரூம்ல அப்படி கேஷுவலா பார்க்கும்போது அந்த பெட்ரூம்ல இருக்க ஜன்னல்ல ஒரு உருவத்தை பார்க்கிறாரு. அந்த உருவம் கண்டிப்பா ஒரு ஹியூமனே கிடையாது. அந்த மாதிரி உருவத்தை இவர் லைஃப்ல பார்த்ததே இல்லை. அன்எக்ஸ்பிளைன்ட் அந்த உருவத்தை பத்தி உடனே கத்துறாரு. இங்கிருந்து தன்னோட பொண்ணோட பேரை சொல்லி மிஸ்ஸின்னு கத்துறாரு. வேகமா ஓடுறாரு. அதாவது இந்த போட் ஹவுஸ்ல இருந்து தன்னோட குழந்தையோட ரூமை நோக்கி போறாரு. தட்டா புடான்னு 2 ஃப்ளோர் ஏறி தன்னோட குழந்தையோட ரூம் கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கறாரு. அந்த குழந்தை அமைதியா தூங்கிட்டு இருக்கு. அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்லை.
ஒரு செகண்ட் மிரண்டு போயிட்டாரு. பட் இவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, கண்டிப்பா தன்னோட பொண்ணோட ரூம்ல ஒரு வித்தியாசமான மனுஷனே இல்லாம இருந்த ஒரு உருவத்தை தான் பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா நம்புறாரு. மறுநாள் காலையில அவங்க மனைவி கிட்ட இதை சொல்றாரு. ரெண்டு பேத்துக்கு ஒண்ணுமே புரியல. இல்லங்க, நீங்க ஏதாவது தூக்கத்துல பார்த்திருப்பீங்க, நம்ம இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம், அதனால ஒரு பயத்துல இருந்திருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இல்ல, நான் தெளிவா சொல்றேன், அந்த ரூமோட ஜன்னலுக்கு பக்கத்துல நான் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வித்தியாசமான உருவம் நின்றுட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் அகைன் அன்எக்ஸ்பிளைன்டு, அது யாரு என்னங்கிறத இவங்களால துளி கூட யூகிக்க முடியல. இப்படி மறுநாள் ஒரு குழப்பமா இருக்கும்போது, சரி ஓகே, தன்னோட பொண்ணு ஏதோ ஒன்று பண்றா ரூமுக்குள்ள, அவளை அந்த ரூமுக்குள்ள தனியாடவே பயமா இருக்குன்னு தன்னோட பொண்ணை போய் பார்க்கலான்னு அவங்க அம்மா கேத்தி மெதுவா போறாங்க. அப்படி அந்த மிஸ்ஸிங்கிற குழந்தையோட பெட்ரூமுக்கு வாசல்ல நிற்கும் போது ஒரு செகண்ட் அப்படி நின்றுட்டாங்க. தன்னோட பொண்ணு யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஒண்ணுமே புரியல. அந்த ரூமுக்குள்ள அவதானே இருக்க, யாருக்கிட்ட பேசுறானே தெரியலன்னு இவங்களும் அப்படி காது கொடுத்து கேட்குறாங்க. அப்போ பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை இருந்தா, ஒரு நபர் இருந்தா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி மெதுவா கதவை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல யாரு கூடயே பேசிட்டு இருக்கு. அங்க யாருமே இல்லை. உடனே இந்த அம்மா கூப்பிடுறாங்க, மிஸ்ஸின்னு கூப்பிடுறாங்க. வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீ யாரு கூடம்மா பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லைம்மா, ஜோடி, என்னோட ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோடியா? எப்போ இருந்து தெரியும்? இப்போ தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடலாம் தான், நல்ல ஃப்ரெண்டு பாருங்கள், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராயிங் கூட வரைஞ்சோன்னு ஒரு டிராயிங்கை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மிரண்டு போச்சு. உண்மையிலே தன்னோட பொண்ணு யார் கூட பேசிகிட்டு இருக்கானே தெரியல. சரி, உனக்கு அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுவா, ஜோடி பயங்கர மெஜிஷியன்மா அப்படிங்கிறாங்க. மெஜிஷியன்னா என்ன அர்த்தம் கேட்டால், ஒரு டைம் பார்க்கும்போது சின்ன பொம்மை மாதிரி இருப்பானா, சில டைம் பார்க்கும்போது இப்படி அமானுஷ சக்தி மாதிரி பெரிய உருவமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா மிரண்டு போயிட்டாங்க. இவங்க அந்த குழந்தை சொல்கிறத கேட்டு பயந்து போகிறாங்க. பட் அந்த குழந்தைக்கு இந்த ஜோடிங்கிற கேரக்டர் மேலேயும் அந்த அமானுஷ சக்தி மேலேயும் ஒரு சின்ன பயம் கூட இல்லை. பிகாஸ் அது ஒரு ஹியூமன் இல்லைங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல. ஸோ இதை பற்றி பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெவில் ஃபோர்ஸஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ஈஸியாக ஏமாற்றக்கூடியது வீட்டில் இருக்க குழந்தைகள் தான். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸஸை பார்த்து பயம் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாக அந்த குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமுறுத்துறது, அடுத்து குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரி பேசி ஊடுருவ முயற்சி பண்ணுறது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே அந்த ஜோடிங்கிற கேரக்டர் யாருங்கிறத இந்த கணவன் மனைவி 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த தம்பதிகள் என்ன முடிவு பண்ணுறாங்க, ஆகா இந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, டெவில் ஃபோர்ஸ் இருக்குன்னு இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளை யாரு காப்பாத்துறதுனா, ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஸ்ட் இந்த வீடை ஃபுல்லாக கிளீன்சிங் பண்ணிட்டு போனார்ல, அவர் தான் ஒரு சின்ன வாய்ஸ் கேட்டாரு. ஈக்கெல்லாம் நிறைய அவர் அட்டாக் பண்ண வந்தது. இந்த தம்பதிகள்கிட்ட சொல்லாம ஓடி போனார்ல, அவருக்கு கால் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், தம்பி தயவு செய்து என்னை கூப்பிட்றாங்க, அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேங்கிறாரு. ஏன் ஃபாதர், என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு போனதுலேருந்து பலவித விஷயங்கள் எனக்கு நடந்துக்குது. அதுவும் என்னோட உடல் அளவில் என்னோட உள்ளங்கையில் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது. அந்த காயம் இப்போ வரைக்கும் ஹீல் ஆகலை. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த தம்பதிகள் கிட்ட சொல்கிறாரு அந்த வீட்டுக்குள்ளே இவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாருன்னு. இந்த தம்பதிகள் ஏற்கனவே பயத்தில் இருக்காங்க, இப்போ மிரண்டு போயிட்டாங்க. பட் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டை விட்டு அவங்களால போக முடியல. ஏன்னா போறதுக்கு வேற இடம் இல்லை. அதனால ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிகளும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் இந்த தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இது எல்லாம் நடந்து எப்போ இந்த தம்பதிகள் வீட்டுக்கு வந்த ஜஸ்ட் 8 நாளைக்குள்ளேயே இவ்வளோ நடக்குது. இப்போ அடுத்து 9வது நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்துட்டே இருக்கு. 9வது நாள் காலையில 3:15 மணிக்கு திடீர்னு ரூம் குளிர ஆரம்பிக்குது. இவர் கண்மொழிச்சு பார்க்குறாரு, ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. சத்தம் அப்படின்னா காதை வெடிச்சிற மாதிரி சத்தம் கேட்குது. இப்படி 2 கையையும் பொத்திக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தா அவங்க மனைவி பக்கத்தில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க டாக்கும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. இந்த சத்தம் ஒன்லி இந்த குடும்ப தலைவர் ஜார்ஜுக்கு மட்டும்தான் கேட்குது, வேற யாருக்குமே கேட்குற. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அவ்வளவு சத்தம். அதுக்கப்புறம் அந்த சத்தம் குறைய ஆரம்பிக்குது. ரூமோட டெம்பரேச்சரும் நார்மல் ஆகுது. இப்படியே
இப்படியே 2 நாள் உருண்டோடி போது 2 நாள் வீடு அமைதியா இருக்கு. 11வது நாள் இந்த வீட்டோட குடும்பத் தலைவி கேத்தி என்ன பண்றாங்க, பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வேலையா போறாங்க. அப்ப பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மல் சுவர் மாதிரி இருக்கு. அப்படி ஒரு சுவர்ல கை வச்சாங்கல்ல, திடீர்னு அந்த சுவர் மூவ் ஆக ஆரம்பிக்குது. மிரண்டு போயிட்டாங்க. பார்த்தா அது ஒரு கதவு. இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டுக்குள்ள நார்மல் சுவர் இருக்க மாதிரி ஒரு கதவை நான் பார்த்ததே இல்லையடா அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனா அங்க சீக்ரெட்டா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமோட செவர் எல்லாமே ரெட் கலர்ல பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை நான் இன்னொரு யூடியூப் வீடியோல எடுத்தேன். ஸோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ள போய் இந்த ரெட் ரூமை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் அந்த ரெட் ரூம். ஸோ பேஸ்மெண்ட்ல ஒரு செவத்துக்கு பின்னாடி இருக்கு. இந்த ரூம் எதுக்காக கட்டப்பட்டது, மேபி ஏதாவது ஒரு சீக்ரெட்டுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா போய் பதுங்கிறதுக்காகவோ எதுக்காக கட்டப்பட்டதுன்னு தெரியல. அதுக்கு எதுக்காக ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே அந்த ரூமை பார்த்தவனே கேத்தி மறந்து போயிட்டாங்க. ஈவன் சில பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இது கூட அந்த டெவில் ஃபோர்ஸஸோட என்ட்ரி பாயிண்டா இருக்கலாங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் ஏற்கனவே இந்த தம்பதிகள் ஒரு பயங்கர பீதியில் இருக்காங்க. அப்ப போய் சம்பந்தமே இல்லாம பேஸ்மெண்ட்ல இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ரூமை கண்டுபிடிச்சது அந்த தம்பதிகளோட பதட்டத்தையும் பய உணர்வையும் மேலும் மேலும் அதிகப்படுத்துது. அப்போ இந்த ரெட் ரூமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இதுக்குள்ள வேற ஏதாவது அமானுஷம் இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க வீட்டு நாயை அந்த ரெட் கலர் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனா அந்த ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வருது. அதாவது இனிஷியலா அந்த வீட்டுக்குள்ள ஒரு 5-6 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டப்போ போலீஸ் அதிகாரிகள் உள்ள வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்தப்போ இதே மாதிரி ஒரு துர்நாற்றம் தான் அவங்களும் அப்ப நோட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி துர்நாற்றம் இப்போ அடிக்குது. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க வீட்டு நாயே அந்த ரெட் கலர் ரூமுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. உள்ள கூட்டிட்டு போறாங்க. தன்னோட உயிருக்கு பயந்துட்டு அப்படியே வெளியில வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, சரி இந்த ரூமை இனிமேல் திறந்து வச்சிருக்க வேணான்னு உடனே அந்த ரெட் கலர் ரூமை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உண்மையிலேயே என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த தம்பதிகளுக்கு ஜோ அண்ட் மிமிங்கிற ஒரு க்ளோஸான இன்னொரு தம்பதிகள் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதில்ல. நேராக அதை ஃபீல் பண்ணுற வரைக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு நாள் இவங்க வீட்டில் தங்குறாங்க. பட் அவங்க இருக்கும்போது எந்த விதமான அமானுஷ்யமான நிகழ்வுகளும் நிகழல. இப்போ இந்த தம்பதிகளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டை விட்டும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயும் இந்த அமானுஷ்யங்கள் தொல்லை தாங்க முடியல. அப்போ இந்த வீடை கிளீன்சிங் பண்ணாதான், அந்த டெவில் ஃபோர்ஸஸ் இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும்னு தெரியும். பட் அதுதான் உதவி பண்றதுக்கு யாரும் இல்லையே. ஒரு பிரீஸ்ட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு, சரி நம்மளே பண்ணிடுவோங்கிற மாதிரி 2 பேருமே முடிவு பண்றாங்க. அப்ப என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு பைபிள் எடுத்துக்கிறாங்க, ஜெப மாலையை எடுத்துக்கிறாங்க, ஹோலி வாட்டர் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுலேயும் பைபிளில் இந்த மாதிரி சாத்தான்களை வெளியில் அனுப்புறதுக்காக சில மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தை வீட்டில் இருக்க ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு ரூம்லையும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த வீட்டிலேயே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இடம் என்ன அப்படின்னா, இப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறினோன்னா ஒரு லேண்டிங் ஏரியா வரும். அந்த லேண்டிங் ஏரியா தான் அந்த இடத்துல போகிற எல்லாருமே ஒரு அமானுஷத்தை ஃபீல் பண்ணுறாங்க. 2வது டிராயிங் ரூம்னு ஒன்று இருக்குது. அந்த 2 சின்ன பசங்க சுட்டு கொலை செய்யப்பட்டது 2 இடத்துல தான் அந்த டெவில் ஃபோர்ஸஸோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அந்த லேண்டிங் ஏரியாவுக்குள்ளே போகும்போதும் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு கடல் அலை நம்மளை அள்ளி இப்படி தள்ளிட்டு போகுதுன்னா அதை மீறி நம்ம போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க இந்த வீடை கிளீன்சிங் பண்ண ட்ரை பண்ணும்போது கடுமையான எதிர்ப்பு வருது. அப்படி இருந்தால் கூட இவங்களும் விடாம தொடர்ந்து இவங்களே கிளீன்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைனலா அந்த டிராயிங் ரூமுக்குள்ள போறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் அங்கங்க இவங்க அந்த அமானுஷத்தை அன்சீன் இன்டைரக்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு முதல் டைம் அந்த டெவில் ஃபோர்ஸஸோட சத்தம் கேட்குது. அந்த டெவில் ஃபோர்ஸஸ் ஒரு வார்னிங் கொடுக்குது, இதை நீ முதல்ல ஸ்டாப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங். 2வது ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி 2 விதமான வார்னிங் கேட்குது. ஒரு ஷேடியான உருவம் தெரியுது. இந்த 2 பேரும் மிரண்டுட்டு வெளியில ஓடி வந்துட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கு. பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெவில் ஃபோர்ஸஸோட அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்லோவா பயமுறுத்துறது, அடுத்து குழந்தைகள் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளை இன்டைரக்டா பெட்ரூம்ல பயமுறுத்துனது, இப்போ அவங்க கிளீன்சிங் பண்ண வரும்போது டைரக்டாவே வாய்ஸ்ல பேசி பயமுறுத்துறது. இப்போ அடுத்து என்ன ஆக்ஷன் தான், இன்னும் நேரா பார்க்கலாம், டைரக்டா இவங்களை ஹர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அந்த மாதிரி தான் இந்த தம்பதிகள் இந்த வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா 28வது நாள், அதுதான் இந்த தம்பதிகள் இந்த வீட்டில் இருக்க போற கடைசி நாள். அன்னைக்கு நைட்டு நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வு என்னன்னு தெரியாம வழக்கம் போல பெட்டுக்கு படுக்க போறாங்க. காலையில 3:15 மணிக்கு வீட்டுக்கு பால்காரன் வர்றானான்னு தெரியல, பட் இந்த வீட்டில் 3:15 மணிக்கு கரெக்டாக இந்த எல்லா பேயும் வந்துடுது. ஒரு டெவில் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இவரோட பெட்ஷீட் அப்படி மூவ் பண்ணுது, ரூமே பயங்கர கோல்ட் ஆயிடுது. அப்போ இவருக்கு தெரியுது, ஓகே ஏதோ ஒரு அமானுஷ்யம் வரப்போகுதுன்னு. பட் என்ன பிரச்சனைனா, இவரோட கை கால்கள் எல்லாமே பேரலைஸ் ஆன மாதிரி அவரால் மூவ் பண்ணவே முடியல. அப்போ தொலை தூரத்து வந்து ஒரு சத்தம் கேட்குது. அதாவது இவங்க படுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, கீழே இருந்து மாடிப்படி வழியா யாரோ ஏறி வர்றதுக்குரிய காலடி சத்தங்கள் கேட்குது. இவரால் மூவ் பண்ண முடியல, யாருன்னு பார்க்க முடியல, பயந்துட்டு ஓட முடியல, கை கால்கள் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா மாடிப்படியிலேருந்து நேராக பெட்ரூம் வாசல்ல வந்து நிற்குது. அதே பெட்ரூம்ல இவங்க டாக் படுத்திருக்கு, அது அப்படியே ஸ்டண்டா இருக்கு, அதுவால குறைக்க கூட முடியல, அதுவும் அமைதியா இருக்கு. இவருக்கு என்ன பண்றது முடியல, பக்கத்தில் இருக்க தன்னோட மனைவியை கத்தி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க மனைவி இல்லை. என்னடா மனைவி காணுன்னு கொஞ்சம் மேலே பார்த்தா அவங்க மனைவி அப்படியே ஏர்ல மிதந்துட்டு இருக்காங்க. இவரால் கத்தி உதவி கேட்க முடியல. அப்போ ஒரு பிளாக் கலர் ஷேடியான ஒரு உருவம் இவரோட பக்கத்துல வந்து நிக்குது. இவரோட கால் பகுதியில வந்து உட்காருது. இதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. கரெக்டா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு கண்மொழிச்சு பார்க்கறாரு. இவர் பெட்டில் வேர்த்து அப்படியே ஊத்திருக்கு. அவங்க மனைவி அப்படியே பக்கத்துல படுத்திருக்காங்க. ஏர்ல இருந்து இறங்கி வந்துட்டாங்க. இப்போ அந்த ஈவில் ஃபோர்ஸோட அந்த வீரியம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. அப்ப திடீர்னு அந்த குழந்தைங்க பெட்ரூம்ல இருந்து சத்தம் கேட்குது. போய் பார்த்தா அந்த குழந்தைகள் பெட்டும் சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆடிட்டு இருக்கு. சில பெட்டு அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த குழந்தைகள்லாம் பதட்டத்துல துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த கோர தாண்டவத்துக்கு அப்புறம் அந்த வீடே அமைதியாகுது. மறுநாள் காலையில இந்த தம்பதிகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா அந்த பிரீஸ்டுக்கு திரும்பவும் ஃபோன் பண்றாங்க. டே நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து அந்த வீட்டில் இருக்காதீங்க, உடனே கிளம்பி போங்க. தட் ஹவுஸ் இஸ் நாட் ஃபார் யூ, அது கம்ப்ளீட்லி ஹாண்டட் பை டெவில் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரீஸ்ட் சொல்றாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மார்கேஜி பணம் அது இதுன்னு பார்த்தா உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஃபைனலா இந்த வீட்டில் வந்து 28 நாள் தான் இருந்திருக்காங்க. அந்த 28 நாளும் இவங்க அனுபவிச்ச அந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளை அவங்க வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாது. இப்போ அந்த வீட்டை விட்டு காலி பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போறதுக்கு பயம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஸோ பேசிக்கா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு ஒரு வேன்ல கிளம்பி போறாங்க. அப்ப கூட அந்த குடும்ப தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டை காலி பண்ணி போகும்போது கூட இவங்க காலி பண்ணி போற அந்த வேனோட பின்னாடி டோரை யாரோ டங்குன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ இவங்க கிளம்பி போற வரைக்கும் அந்த ஈவில் ஃபோர்ஸோட தாக்கம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டை காலி பண்ணிட்டு கேத்தியோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. சரி, அங்க போய் இருக்கும் அந்த வீடை என்ன பண்றது, பேங்க்ல அவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இன்னுமே அதுக்கு மாசம் நம்ம லோன் கட்டிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாங்க. எப்படியா அந்த வீடை சரி பண்ணணும் முயற்சி பண்றாங்க. அதனால அந்த நிறைய பேரானமல் இன்வெஸ்டிகேட்டரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணி இது எப்படியா ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. நிறைய பேர் உதவி பண்றதுக்கு ரெடியா இருந்தா கூட அவங்க டைம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு இம்மிடியேட்டா ஒரு உதவி ஏற்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்ணிட்டு ஒரு பையன் ஜெயிலுக்கு போனால அவனோட லாயரை வந்து மீட் பண்றாங்க. ஒரு நாள் கேஷுவலா மீட் பண்ணும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பலவிதமான அமானுஷ்யமான சக்தி இருக்கு. உங்க கிளையண்ட் அந்த பையன் சொன்ன மாதிரி அவனா கொலை பண்ணல, அந்த காதுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி வந்து சொன்னதுனாலதான் அவன் கொலை பண்ணியிருக்காங்கிறத நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ அந்த பையனோட லாயருக்கு ஒரு ஐடியா. ஸோ இப்போ இந்த வீட்டில் போய் தங்குனவங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உணர்வை ஃபீல் பண்ணுறதுனால இவங்களை வச்சு ஏன் இந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணி அந்த பையனை வெளியில் கொண்டு வரலாங்கிறாரு. இவங்க கிட்ட சில ஐடியா கேட்குறாங்க, சில டீலிங்கும் பேசுகிறாங்க. அதாவது இவங்க அந்த வீட்டில் ஃபேஸ் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் அவர்கிட்ட லீகலாக கொடுக்கணுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கண்டென்ட், அதாவது வீட்டுக்குள்ளே அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா அமானுஷ்ய நிகழ்வுகளையும் ஆடியோவோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு ஃபுல்லாக காப்பிரைட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இந்த தம்பதிகளுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் ஏதோ ஒன்று ஏமாற்ற முயற்சி பண்றாருன்னு. இல்லை எங்களால் முடியாதுன்ட்டாங்க. ஸோ இந்த தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செய்யல.
அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த லாயரை இந்த தம்பதிகள் மீட் பண்ணிருக்காங்கல்ல, இது வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வந்திருக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு தம்பதிகள் போனாங்க, அங்க அமானுஷ்யமான நிகழ்வுகள் வந்திருக்குங்கிற சின்ன சின்ன தகவல்கள் வந்து வெளியில கசிய ஆரம்பிக்குது. இதை பத்தி சேனல் 5ங்கிற ஒரு நியூஸ் சேனல்ல வேலை பார்க்குற லாராங்கிற ஒரு பெண்மணிக்கு தெரிய வருது. அப்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, இந்த தம்பதிகளை கான்டாக்ட் பண்றாங்க. உங்களுக்கு புரியுது, நீங்க நிறைய கடன் வாங்கி தான் அந்த வீடை வாங்கியிருக்கீங்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு ஒரு பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கரெக்டான நபரை ஐடென்டிஃபை பண்ணி உங்க வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணி தர்றேங்கிறாங்க. இந்த பெண்மணிக்கு அது மூலமா என்ன கிடைக்குதுன்னா, இது ஆக்சுவலி அவங்க க்ளோஸா இருந்து ரிப்போர்ட்டை கவர் பண்றாங்க. அவங்க நியூஸ் சேனலுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்குது. அப்போ இந்த தம்பதிகளும் சரின்ட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவிலேயே நம்பர் 1 பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் யாரு? எட் அண்ட் லொரைன்கிற தம்பதிகள். இவங்களை பத்தி நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சூரிங்னு ஒரு படத்துல ஒரு 2 கேரக்டர் வரும். அவங்களோட உண்மையான கேரக்டர் தான் இந்த எட் அண்ட் லொரைன்கிற தம்பதிகள். இவங்க அமெரிக்கால பலவிதமான இந்த மாதிரி பேரானமல் கேசஸை வந்து சால்வ் பண்ணி நிறைய ஃபேமிலிக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த லாராங்கிற இந்த நியூஸ் சேனலில் வேலை பார்க்குற பெண் என்ன பண்ணுறாங்க, எட் அண்ட் லொரைன்கிற தம்பதிகளை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி அமிட்டிவில்ங்கிற ஒரு ஊரில் ஒரு ஹாரர் ஹவுஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்கள், உண்மையிலே அங்கே உள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. இப்போ அந்த தம்பதிகளும் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படி எப்போ போகிறாங்கன்னா, பிப்ரவரி மாதம் 1975 போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யார் யார் போகிறாங்கன்னா, எட் அண்ட் லொரைன் 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் அந்த நியூஸ் சேனல் வேலை பார்க்குற லாராங்கிற பெண்மணி ப்ளஸ் இந்த சேனல் 5 வந்து ஒரு க்ரூ மெம்பர்ஸ், கேமராமேனு, லைட் மேனு, இவங்க எல்லாம் போகிறாங்க. அப்போது இந்த குடும்பத் தலைவர் ஜார்ஜ் கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் உள்ளே வாங்கங்கிறாங்க. சத்தியமாக நான் வரலை, இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் நான் வரவே மாட்டேங்கிறாரு. இந்த வீட்டோட சாவி இந்தா இருக்கு, நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்களும் போகிறாங்க. ஸோ எப்போ அந்த வீட்டில் வந்து அமானுஷ்யம் அதிகமாக இருக்கும், நைட்டு 3:15 மணிக்கு. ஸோ இவங்க நைட்டு ஒரு 11-12 மணிக்கு உள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது இனிஷியலாக எதையுமே அவங்களால ஃபீல் பண்ண முடியல. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் நார்மல். இந்த வீட்டை அரிபரியாக ஒருத்தவங்க காலி பண்ணிட்டு போனதுக்குரிய தடயம் கிடைக்குது. கிச்சனில் வந்து பாத்திரம் இருக்குது, சரியாக கழுவாமல் இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு ஒரு கேக் வாங்கி வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குது. ஸோ அங்கங்கே கலைஞ்ச நிலையில் பல திங்ஸ் இருக்குது. ஸோ இவங்க போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே யாருமே வந்துட்டு போனதுக்குரிய எந்த தடயமும் கிடைக்கல. பரவாயில்ல, இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் மேலே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த எட் அண்ட் லொரைன்கிற தம்பதிகளை, லொரைன்கிற அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்குறேன். அவங்க கணவர் எட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேஸ்மெண்ட்டில் போய் பாருங்கிறாங்க. ஸோ இவங்க பக்கத்துலேயே அந்த கேமராமேனு, இந்த லாராங்கிற சேனலில் வேலை பார்க்குற பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க எதையுமே ஃபீல் பண்ணலை. பட் எப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி லேண்டிங்கில் அந்த ஏரியாவில் இறங்குறாங்களோ, அந்த இடத்துல போனவன இந்த லொரைன்கிற பெண்மணிக்கு கடுமையான தலைவலி ஏற்படுது. அந்த இடமே பயங்கர சில்லுன்னு ஆயிடுது. ஸோ அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. என்னதான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட இந்த இடத்துல ஒரு டெவில் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிராயிங் ரூமுக்குள்ளே போகிறாங்கள, அங்கே போனவனே கிளியராக புரிஞ்சு போச்சு. ஒரு ஷேடியான உருவத்தை பார்க்குறாங்க. அங்கே வந்து அவங்களால டெவில் ஃபோர்ஸ் இருக்கிறத நல்லாவே உணர முடியுது. உடனே பதட்டமானவங்க வேகமாக இறங்கி கீழே வந்துடுறாங்க. இந்த மாடியில் என்னால் இருக்கவே முடியாதுங்கிறாங்க. அவங்க எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த அளவுக்கு கொடுமையான ஒரு டெவில் ஃபோர்ஸஸ் நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் சுட்டு கொலை செய்யப்பட்ட அவங்களோட ஆன்மா இது கிடையாது. அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய டெவில் ஃபோர்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குங்கிறத லொரைன் உறுதியாக சொல்கிறாங்க. அவங்க கணவர் எட் என்ன பண்ணுறாரு, கீழே போகிறாரு. அதுவும் அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்குறாரு. அங்கேயும் ஒரு ஆன்மாவோட ப்ரெசன்ஸை இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ 2 பேரும் வர்றாங்க, கூடி பேசுகிறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த வீட்டுக்குள்ள அன்எக்ஸ்பிளைன் டெவில் ஃபோர்ஸஸ், அன்சீன் ஃபோர்ஸஸ் நிறையவே இருக்குது. அது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான ஃபோர்ஸஸ் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஹியூமன் ஃபோர்ஸஸ். ஒரு இறந்து போன மனிதன் ஆன்மாவல்ல, இது சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுலேருந்து வந்திருக்கு. இதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-4:30 மணிக்கு எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டெவில் ஃபோர்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த டெவில் ஃபோர்ஸ் கிட்ட நம்ம பேசணும். அதுக்கு என்ன தேவைப்படுது, அதோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் அதை இந்த வீட்டை விட்டு நம்ம போக வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. பட் அதை போய் எடுத்து பேசுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். அதுக்கு பேர் வந்து சியான்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நிறையா பார்த்துருப்போம், இந்த ஒரு மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சு கையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்மா கிட்ட பேச முயற்சி பண்ற அந்த ப்ராசஸ். இது வந்து ஆன்மாவை பேய் வர்ற எக்ஸாசிசம் கிடையாது, ஆன்மாவோட கம்யூனிகேட் பண்ற ப்ராசஸ். அது எட் லோரேன் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னால் பண்ண முடியாது, இதுக்கு நிறைய பேர் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டை உள்ள கூட்டு வர்றாங்க. இந்த மாதிரி பேரானமல் இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆகிற இன்னொரு 2-3 பேரை கூட்டிட்டு வராங்க. இதே மாதிரி ஒரு கேமரா டீம், க்ரூஸ் அப்படின்னு மொத்தம் கிட்டத்தட்ட 20 பேர் இந்த வீட்டுக்குள்ள போய் அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ மார்ச் மாதம் 1975 கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பவும் இந்த சார்ஜுங்கிற குடும்ப தலைவர் நான் உள்ள வரவே மாட்டேன்ட்டாரு. ஸோ இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. நைட்டு 3:15 மணிக்கு தான் அந்த ஆன்மா வருங்கிறதுனால அதை கம்யூனிகேட் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லிவிங் ரூமை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஆன்மா இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ அந்த பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வேறு இடத்துல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம், அது வர மாட்டேங்குது, சரி நம்ம போய் பேசுவோன்னு ஒரு டீமாக பிரிஞ்சு போகிறாங்க. அதில் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த டிராயிங் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூம். அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனவன ஒரு மிகப்பெரிய டெவில் ஃபோர்ஸை பார்க்குறாங்க. அவங்க லைஃப்ல எவ்வளவு அந்த மாதிரி பேரானமல் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்ரோஷமான ஒரு டெவில் ஃபோர்ஸை அவங்க ஃபீல் பண்ணதில்லை. அந்த ஃபோர்ஸோட பிரசன்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. தரன்னு பயந்துட்டு வந்துடுறாங்க. இந்த டயத்தில் அந்த லேண்டிங் ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு கேமராமேன் இருக்காரு. அந்த கேமராமேனுக்கு திடீர்னு பதட்டம் வருது. அளவுக்கு அதிகமான ஹார்ட் பீட் அதிகமாகி அவரோட ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு. மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் அவரை மாடியிலேருந்து கீழே இறக்கி வர்றாங்க. இந்த டயத்தில் லொரைன் வந்து இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கேயும் ஒரு டெவில் ஃபோர்ஸஸை பார்க்குறாங்க. ஸோ அப்போ முடிவு பண்ணிட்டாங்க, இந்த டெவில் ஃபோர்ஸஸ் நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இல்லை. பிகாஸ் நம்ம யாருமே இந்த இடத்துல இருக்கிறது அந்த ஃபோர்ஸஸுக்கு பிடிக்கல, அதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ரெடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த எட் அண்ட் லொரைன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட லைஃப்ல எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்பாங்க. பட் இந்த அமிட்டிவில்ங்கிற ஹவுஸ்ல இருக்கிற டெவில் ஃபோர்ஸஸ் மாதிரி ஒரு டேஞ்சரான ஆபத்தான ஃபோர்ஸஸை நாங்க பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மறுநாள் இந்த குடும்ப தலைவரும் அந்த கப்பல் தம்பதிகளும் போய் கேட்குறாங்க எட் லொரைன் கிட்ட, நேற்று போனீங்களே அந்த ஆன்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதா, என்ன நடந்துச்சு, இந்த வீட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தம்பதிகள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே நான் எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு அன்சால்வ்டு கேஸை நான் பார்த்ததில்லை. நான் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுப்பேன்னா, தயவு செய்து இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் போகாதீங்க. இந்த வீட்டுக்குள்ளக்க ஆன்மாவை நம்ம வெளியில் அனுப்பவே முடியாது. அவங்க பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க. அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உயிரோட வர்றதுக்குரிய வாய்ப்புகள் கம்மி. என்னோட பெஸ்ட் சஜஷன் என்னன்னா, இந்த வீடு அப்படியே அபண்டன் பண்ணிருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த அமெரிக்காவிலேயே நம்பர் 1 பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர்னா எட் அண்ட் லொரைன்கிற தம்பதிகள். அவங்களே இப்படி சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் அப்படி இருந்தா கூட சரி நம்ம வேற யாரையாவது வச்சு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, இன்னொரு ஹான்ஸ் ஹால்சர்ங்கிற ஒரு பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வராங்க. அவரும் இந்த வீட்டுக்குள்ள பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கும் இதே மாதிரி நிறைய ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த வீட்டை பற்றியான ஹிஸ்ட்ரியை நான் படித்து பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த வீடு வந்து ஒரு பரியல் கிரவுண்டாக இருந்திருக்கு. தட் மீன்ஸ் அது ஒரு சுடுகாடாக இருந்திருக்கு. இந்த வீட்டுக்கு கீழே பல வருடங்களுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டதுனால மேபி அந்த சடலங்களோட ஆன்மாக்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எட் அண்ட் லொரைன் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். இனிமேல் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ இந்த தம்பதிகள் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, சரிப்பா இனிமேல் நம்ம ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு நேராக பேங்க்கில்
போய் சொல்லிடுறாங்க, நாங்கள் மார்கேஜ் எங்களால் மாதம் மாதம் கட்ட முடியாது, இந்த வீடை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேங்க்கு கிட்டே அந்த வீடை கொடுத்துறாங்க. அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை வச்சு இந்த வீடை வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக ஜார்ஜ் அண்ட் கேத்திங்கிற தம்பதிகள் அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற கான்டாக்டை வந்து முழுவதுமாக கட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புக்கை எல்லாம் பப்ளிஷ் பண்ணுற ஒரு கம்பெனி இவங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்களோட அமானுஷ அனுபவத்தை வந்து ஒரு புக்காக எழுதுறாங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தாறுமாறாக சேல் ஆகுது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரதிகள் விற்கிது. அதில் இந்த தம்பதிகள் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததில் அந்த சினிமா ஹாலிவுட் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுலேயும் இந்த தம்பதிகளுக்கும் நிறைய ஷேர் கிடைக்குது. ஒட்டுமொத்தத்தில் இந்த புக்கு மூலமாகவும் படம் மூலமாகவும் இந்த தம்பதிகள் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள அமானுஷ்யம் இருந்தது அப்படிங்கிற தகவலை சொல்லி நிறைய பணம் சம்பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கம் இருந்து வெவ்வேறு விதமான விமர்சனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செட் ஆஃப் அமெரிக்க பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க ஃபீல் பண்ணது கரெக்டு தான், அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய அமானுஷ சக்தி இருந்திருக்கு, அதை மறுக்கவே முடியாதுங்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஹோக்ஸ், ஏமாத்து வேலை, இவங்க பாருங்கள் ஏதோ பொய் சொல்லி இன்றைக்கி அமெரிக்கா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி நிறைய பணம்லாம் சம்பாரிச்சிட்டாங்க, இது ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வெவ்வேறு விதமான கருத்து இருக்குது. இது ஏன் ஏமாத்து வேலைன்னு நிறைய பேர் நம்புறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடயம் என்னன்னா, நான் வந்து இந்த வீடியோவில் இடையில சொல்லியிருந்தேன், இந்த தம்பதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ளே சுட்டு கொலை பண்ணிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போனான்ல, அவனோட லாயர் கிட்ட பேசினாங்கல்ல, அப்போ அந்த லாயர் கிட்ட இந்த வீட்டுக்குள்ளே சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. இவங்க பேசின எல்லாத்தையுமே அந்த லாயர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டிங்கில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த தம்பதிகள் நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லாயர் என்ன சொல்லியிருக்கான், நம்ம ஒன்று பண்ணுவோம், இதை பயங்கரமாக எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவோம், நீங்கள் இல்லாத ஒரு 10 விஷயம் நடந்த 20 விஷயமா பிட்டை போட்டு சொல்லுங்க, அப்போ இதை வந்து நம்ம புக்காக பப்ளிஷ் பண்ணி சினிமாவை எடுத்து நிறைய சம்பாரிச்சலாம், அதோட முழு காப்பி ரைட்டிங் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லாயர் கேட்டிருக்காரு. ஸோ அப்போதான் தம்பதிகள் இவன் ஏதோ நம்மளை ஏமாற்ற முயற்சி பண்ணுறான்னு வெளியில் வந்திருக்காங்க. பட் அதுலேருந்து தெரியுது இந்த தம்பதிகளுக்கு உள்ள ஏதோ நடந்திருக்கு. பட் ஆனால் இவங்க வெளி உலகத்துக்கு சொன்னது எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை 10 கூட்டி சொல்கிறது. ஏதோ நைட்டு 3:15 மணிக்கு திடீர்னு யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டால் எனக்கு கை கால் வரல, இந்த மாதிரி என் பொண்டாட்டி மிதந்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டுக்கதை விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு வெவ்வேறு விதமான ஒரு தாட் வர ஆரம்பிக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பொய் சொல்லி தான் சினிமாவையும் புக்கையும் எழுதி இவங்க நிறைய பணம் சம்பாரிச்சிட்டாங்கிற சொல்ல வர்றதுனால இப்போ அஃபிஷியலாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தம்பதிகளை பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, உண்மை கண்டறியும் சோதனை. அப்படி உண்மை கண்டறியும் சோதனை டெஸ்ட் எடுக்கும்போது 200% பாஸ் ஆயிட்டாங்க. இவங்க சொல்ற எல்லாமே கரெக்ட். இந்த வீட்டுக்குள்ள இவங்க ஒரு அமானுஷ்யமான சக்தியை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் சொல்லுது. ஸோ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் சொல்றதே தான் இந்த பேரானமல் இன்வெஸ்டிகேட்டரும் சொல்றாங்க, எட் அண்ட் லொரைன். நீங்கள் அவங்க பொய் சொல்கிறாங்க உண்மை சொல்கிறாங்களா விட்டுருங்க. அந்த வீட்டுக்குள்ளே பர்சனலாக நான் போனேன், நாங்கள் 2 பேரும் போனோம், நாங்கள் எல்லாருமே 20 பேர் போய் அந்த ஆவியோட கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணோம். ஸோ பல பேர் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கோம், எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். அமிட் வில்லிங்கிற அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான டெவில் ஃபோர்ஸஸ் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, அதை பர்சனலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எட் அண்ட் லொரேன்கிற தம்பதிகளும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 2 வெவ்வேறு விதமான கருத்துக்கள் நிலவிட்டுருக்கு. அப்படி என்னதான் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுனா கூட இப்போ வரைக்கும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வீட்டை பார்த்தா மக்கள்கிட்ட அப்படி அடி வைத்திருந்து ஒரு சின்ன பயம் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டை பற்றியும் இந்த மூவி ஃபேமஸ் ஆகுது. இந்த தம்பதிகள் நிறைய இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் மூளை முடுக்கிலேருந்து இந்த வீடை பார்க்கறதுக்காக ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மக்கள் படையெடுத்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த தம்பதிகள் என்னதான் அந்த வீட்டை விட்டு வந்தா கூட அந்த டெவில் ஃபோர்ஸஸோட இம்பாக்ட் இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் லண்டனுக்கு போகும்போது எக்ஸாசிசம் பண்ற ஒரு ஃபேமஸான ப்ரீஸ்ட் ஒரு ஃபாதரை பார்த்துருக்காங்க. அவர் இவங்க தலையில கை வச்சு பார்க்கும்போதே அந்த டெவில் ஃபோர்ஸஸோட இம்பாக்ட் இன்னுமே அவங்க மனசுல இருக்கிறத பார்த்து அவர் ஸ்பெஷலா ஒரு எக்ஸாசிசம் பண்ணி அந்த டெவில் ஃபோர்ஸஸை இவங்க உடம்புல இருந்து
துரத்தி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தியரி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த சினிமா படம் ஃபேமஸ் ஆகும்போது அந்த வீட்டோட முன்புறத்துல அப்படி மேல 2 ஜன்னல் இருக்கும். பார்த்தா ஒரு பேயோட 2 கண்ணு மாதிரி தெரியும். அதுக்குள்ள ரெட் கலர் லைட்டை போட்டு விட்டு சினிமாவில் காமிச்சு விட்டு மக்கள் எல்லாருமே நைட் டைம் அந்த 2 கண்ணு மாதிரி இருக்கும். உடனே அந்த வீட்டை என்ன பண்ணாங்கன்னா அஃபீஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணு மாதிரி இருக்கிற ஜன்னல் எல்லாம் மாத்துறாங்க. ஸோ நாளடைவில் அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இப்போ அடுத்து இந்த ஆர்டிகல் படிச்சுட்டு வரும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ 1976 இது நடந்துச்சுல, இப்போ வரைக்கும் அந்த வீடு இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த வீடை யார் வாங்கினா, இந்த வீட்டுக்குள்ள யாராவது இருந்தாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமானுஷ்யம் தெரிஞ்சதா அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த தம்பதிகளுக்கு அப்புறம் பேங்குக்கு போயிடுச்சு அந்த வீடு. அதுக்கப்புறம் யார் அந்த வீடை வாங்குறாங்கன்னா, குரோமர்டிங்கிற ஒரு ஃபேமிலி வாங்கியிருக்காங்க. அந்த ஃபேமிலி 1977 வருஷத்துலேருந்து 80 வருஷம் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒரு 10 வருஷம் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க, குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட, ஒரு செகண்ட் கூட எந்த விதமான அமானுஷத்தையும் நாங்கள் ஃபீல் பண்ணதில்லை. இந்த லேண்டிங் ஏரியாவில் ஃபீல் பண்ணதில்லை, டிராயிங் ரூம்லேயும் ஃபீல் பண்ணதில்லை, எங்கள் குழந்தைகளையும் நாங்கள் ஃபீல் பண்ணதில்லை. ஒரு பிரச்சனை இல்லைப்பா. இந்த வீட்டில் இருந்ததில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, போகிறேன் வரவெல்லாம் பேய் வீடு மாதிரி பார்த்துட்டு போகிறான், உலகம் ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்துச்சு தவிர இந்த 10 வருஷத்தில் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறம் 1980 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடு வந்து பல பேர்கிட்ட கைமாறி வந்திருக்கு. பல ஃபேமிலி இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. பட் ஒருத்தர் கூட இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி இருந்த மாதிரியும், டெவில் ஃபோர்ஸஸ் இருந்த மாதிரியும், எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரியும் சொல்லவே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள ஒரு 6-7 கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த தம்பதிகள் ஜஸ்ட் 28 டேஸ் இருந்திருக்காங்க. இந்த 28 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு அமானுஷ்யத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் ஆச்சு. எவ்வளோ பேர் இருந்தால் கூட யாருக்குமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணலை அப்படின்னு ஒரு தியரி இருக்கிறதுனால அப்போ அந்த 28 நாளும் இந்த தம்பதிகள் இந்த வீட்டில் இருந்ததை பொய் சொல்லிட்டாங்களோ, எக்ஸாகரேட் பண்ணி சொல்லிட்டாங்களோ, அதை சும்மா அப்படி பில்டப் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்கு, நம்ம இந்த மாதிரி பில்டப் பண்ணுவோம், அப்படி பில்டப் பண்ணி இந்த மாதிரி புக்கு எழுதி பணம்லாம் சம்பாரிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எல்லாத்துக்கும் வரதான் செய்யுது. இந்த வீட்டோட நம்பர் வந்து 112 இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டில் கரண்டாக தங்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன அசௌகரியம்னா, போறவன் வரவெல்லாம் வந்து பார்த்துட்டு போறதுனால இவங்க பிரைவசி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த வீடையே ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரை மாற்றி வீட்டோட நம்பரே மாற்றுறாங்க. 112 108 மாற்றுறாங்க. அப்போ எவனாவது 112 தேடி பார்த்தா வேற ஏதோ வீடு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான்னு. எப்படி இவங்க என்னதான் நம்பரை மாற்றினா கூட, அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினா கூட, இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அந்த ஏரியா மக்கள் மட்டுமல்ல, அந்த பக்கம் கடந்து போகிறவங்க மட்டுமல்ல, பல டூரிஸ்ட் இன்னுமே சரி இந்த வீடை வந்து ஒரு பேய் வீடு மாதிரி, ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச வீடு மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், சரி இந்த தம்பதிகளுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் இந்த அமானுஷ்யம் தெரியலை, ஏன் அவங்களுக்கு இந்த டெவில் ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள தாக்கலை இல்லை மிரட்டலை அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, மேபி இந்த ஹாண்டிங் ஸ்டோரி அந்த தம்பதிகள் சொன்னது கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணதாக இருக்கலாம். அதாவது ஃபிக்ஷன், அவங்களே கற்பனையாக நினச்சிருக்கலாம். பொய் சொன்ன மாதிரி கூட நம்ம சொல்லலை. இது ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கற்பனையில் வந்திருக்கலாம், அதை அவங்க எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சைடு எஃபெக்ட்டுங்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 7-8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் இருக்க பெட்டில் தூங்கிட்டு இருந்தவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அதே பெட்டில் போய் நீ படுத்து தூங்கும்போது உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுவும் இதில் வந்து வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தம்பதிகள் வந்து இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கொலை வந்து ஒரு பெட்டில் நடந்திருக்கு, அப்போ அந்த பெட்டில் சுட்டிருப்பாங்க, ரத்தம் இருக்கும், அட்லீஸ்ட் அந்த பெட்டை மாற்றணும்ல, அந்த கட்டில் மாற்றணும்ல, எதையுமே மாற்றலை. இந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதே பெட்டை அதே கட்டில், ஈவன் அந்த வீட்டில் இருக்க எல்லா ஃபர்னிச்சரையும் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேபி அந்த தம்பதிகளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டை ஏற்படுத்துறதுனால கரெக்டாக 3:15 அவங்களுக்கு முழிப்பு வர்றதும், இந்த வீட்டுக்குள்ள ஒரு டெவில் ஃபோர்ஸ் இருந்த மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கலாம். மேபி இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக இருக்கலாங்கிற மாதிரி கூட ஒரு தியரி சொல்கிறாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் அமெரிக்காவோட ஹாண்டட் ஹவுஸில் இந்த அமிட்டிவில்ங்கிற ஹவுஸுக்கு எப்போவுமே ஒரு தனி இடம் இருக்குது. இந்த மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸுங்கிற பேரும் அதுக்கு இருக்குது.
ஸோ இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இப்போ நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தாட் வரல. உண்மையிலே அவங்க அந்த அமானுஷத்தை ஃபீல் பண்ணாங்களா, பொய் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த தம்பதிகள் கஷ்டப்பட்டு ஒரு கடன்லாம் வாங்கி இந்த வீட்டுக்கு இருக்குன்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நோக்கம் கிளியராக இருக்குது. குழந்தைகளோட தனியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் ஆரம்பிக்கணும்னு வந்திருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. அதனால தான் லோன் போட்டு வந்திருக்காங்க. பட் வந்த நாள்லேருந்து அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த 28 நாளும் இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்குன்னு, இது எல்லாமே நான் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே அவங்க வாய் வழியாக இன்டர்வியூவில் சொன்னது. அப்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு பயந்துட்டு போயிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஜூரிங் ஸ்டோரி சொன்னேன். அந்த ஸ்டோரி என்னன்னா, இவ்வளவு அமானுஷம் நடந்தால் கூட அந்த வீட்டிலேயே அவங்க பல வருடங்கள் இருந்திருக்காங்க. வீட்டை காலி பண்ணவே போல. அப்போ நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, ஐயோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், உண்மையிலே அமானுஷம் இருந்தால் இதுக்குடா அந்த வீட்டில் போய் இவ்வளோ நாள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல. பட் இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இவங்க ஜஸ்ட் 28 டேஸ் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் பயந்துட்டு போயிருக்காங்க. ப்ளஸ் அவங்க பயந்துட்டு வெளியில் போய் வேறு வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க தொடர்ந்து லோன் கட்டிட்டு இருக்காங்க. கடுமையான பணப்பிரச்சனைக்கு அவங்க உட்படுத்தப்படுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷத்தை அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த அமானுஷம் உண்மையாக இருக்கலாம், இல்லை சைக்காலஜி சில பேர் சொன்ன மாதிரி அது அவங்களோட கற்பனையாக கூட இருக்கலாம், அவங்களோட சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக கூட இருக்கலாம். பட் ஒட்டு மொத்தத்தில் அந்த தம்பதிகள் பொய் சொன்னாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே உண்மையோ இல்லை அவங்க சைக்காலஜிக்கல் எஃபெக்டோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. மேபி அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் என்னன்னா, அந்த பயந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை சினிமேட்டிக்காக மாற்றும் போது, அதை மேபி புக்காக எழுதும்போது கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஒட்டு மொத்தத்தில் அது உண்மையோ பொய்யோ, இந்த தம்பதிகள் அந்த வீட்டில் இந்த 28 நாளும் நரக வேதனையாக தான் இருந்திருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. சரி, நம்ம கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் போயிட்டு இந்த ஹவுஸ் எப்படி இருக்குன்னு லைவாக பார்க்கலான்னு இந்த ஓஷன் அவென்யூ இந்த நம்பர்லாம் போட்டு போனால், கூகுளே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அந்த வீடை பிளர் பண்ணி வச்சுருக்காங்க. தட் மீன்ஸ் நேராக பார்த்ததோட மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ கூகுள் மேப்லேயே பார்க்குறாங்க. இது கூகுளில் ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு வீட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹவுஸை பார்த்தா டிஸ்டன்ஸில் ஆன்லைன்லேயே ஒருத்தனுக்கு பயம் வரும்ட்டு அந்த ஹவுஸையே பிளர் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் கூகுள் ஸ்ட்ரீட் வியூவிலே ஒரு வீடை காமிக்கக்கூடாதுன்னு இப்படி மறைச்சி வச்சுருக்காங்கன்னா, அந்த ஹவுஸ் அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய ஹாண்டட் ஹவுஸாக இருக்கும். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லென்த்தியான வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்களே, உண்மையிலேயே அந்த தம்பதிகளுக்கு 28 நாள் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? உண்மையிலேயே அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான சக்தி இருக்கா, இல்லை அந்த தம்பதிகள் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டாங்களா, அவங்க உண்மையிலேயே ஃபேஸ் பண்ணாங்களா, பொய் சொன்னாங்களா, எக்ஸாகரேட் பண்ணாங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.